ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம ஐடிசி வந்து ஒரு கேபிட்டல் குட்ஸை சேல் பண்ணால் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் ஜாப் ஒர்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் ஒர்க் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் இதுக்கு தனியாக ஐடிசிக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஜாப் ஒர்க் அப்படின்னா இன்னொருத்தவங்க கொடுக்குற பொருளில் நம்ம வந்து ஜாப் பண்ண போகிறோம், இல்லை ப்ராசஸ் பண்ண போகிறோம், இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் ஜாப் ஒர்க். பார்த்தீங்கன்னா, எனி ட்ரீட்மெண்ட் ஆர் ப்ராசஸ் அண்டர்டேக்கன் பை எ பர்சன் ஆன் குட்ஸ் பிலாங்கிங் டு அனதர் பர்சன். இன்னொருத்தவங்க கூட இன்னொரு பர்சன் கொடுத்த பொருள் மேலே நம்ம ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணுறோன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஜாப் ஒர்க். ஸோ இந்த ஜாப் ஒர்க்கு ஏன் ஐடிசி ப்ரொவிஷன்ஸ் தனியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு சப்ளை பண்ணுவாங்க. அந்த சப்ளை அப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. குட்ஸ் வந்து பிரின்சிபல் கையிலேருந்து இப்போ ஒரு ப்ராசஸ் பண்ணுறவர் கையில் போகுது. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருவோம். ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, டெய்லர் என்ன பண்ணுவார், இன்னொருத்தவங்களோட பொருளை வந்து இவர் ஒர்க் பண்ணுவார். ஸோ இப்போ இன்னொரு பர்சன் வந்து ஒரு துணியை டெய்லர்கிட்ட கொடுக்கும்போது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் குட்ஸ் நடக்குது. திரும்ப அந்த டெய்லர் அதை ரிட்டர்ன் பண்ணுறப்போ இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ் நடக்குது. 2 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ் நடக்குது. அப்போ என்ன அர்த்தம், 2 சப்ளைன்னு அர்த்தமா? அதுக்கு தான் கிடையாது. கொடுக்குறப்ப என்ன கொடுக்குறோம், துணியை மட்டும்தான் கொடுக்குறோம், காசு கொடுக்கல. அவர் எதுவும் திரும்ப நமக்கு கன்சிடரேஷன் கொடுக்கல. கன்சிடரேஷன் இருந்தால் தானே சப்ளை. இங்கே தான் நமக்கு கன்சிடரேஷனே இல்லையே. ஸோ அது சப்ளை கிடையாது. திரும்ப ரிட்டன் ஆகிறப்ப மட்டும்தான் சப்ளை. ஆனால் ஐடிசி இருக்குது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இட் இஸ் ட்ரீட்டட் ஆஃப் சார்ஜ் ஒன்லி வென் குட்ஸ் ஆர் ரிட்டன் டு பிரின்சிபல் வித்தின். ஃபஸ்ட்டு ஜாப் ஒர்க்காக இருக்கிறதுக்கு கண்டிஷன் வந்து ரிட்டன் எத்தனை நாளைக்குள்ளே அதை ரிட்டன் ஆயிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்புட்டாக இருந்துச்சுன்னா 1 year + 1 year, கேபிட்டல் குட்ஸாக இருந்துச்சுன்னா 3 year + 2 year. ஸோ இப்போ 1 year + 1 year என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து ஒரு பொருள் நம்ம வந்து டெய்லர்கிட்ட கொடுத்தோன்னா அவர் அந்த 1 yearக்குள்ளே நமக்கு ரிட்டன் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு பேர் ஜாப் ஒர்க். இல்லைனா நான் அவருக்கு விற்றுருக்கேன், திரும்ப அவர் எனக்கு விற்றுருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா 1 yearக்குள்ளே ரிட்டன் ஆகலைன்னா. இந்த 1 year என்னென்னா, சில எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷன்ஸில் வந்து டெய்லரால் வந்து 1 yearல் நமக்கு பொருளை ரிட்டன் பண்ண முடியலைன்னா அவரோ இல்லை நம்மளோ வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதி இந்த மாதிரி வந்து இந்த கண்டிஷன்னால தான், இந்த ஒரு ப்ராப்ளம்னால தான் என்னால் ரிட்டன் பண்ண முடியலைன்னு சொல்லி ஒரு சஃபிஷியண்ட்டான ரீசன் கொடுத்தோன்னா அவங்க வந்து அந்த 1 year வந்து எக்ஸ்ட்ரா ஃபர்தராக இன்னும் ஒரு 1 yearக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது. ஜென்ரலாக 1 year. இதே கேபிட்டல் குட்ஸாக இருக்குன்னா, கேபிட்டல் குட்ஸ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம அதை ரிப்பேர்ஸ் பண்ணுறவங்கள்ட்ட போய் கொடுக்குறோம். இந்த கேஸில் வந்து கேபிட்டல் குட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் அது ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, ஜஸ்ட் ஜாப் ஒர்க்காண்டி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த கேஸில் அந்த கேபிட்டல் குட்ஸை 3 yearsக்குள்ளே அவர் ரிட்டன் பண்ணிட்டார்னா ஜாப் ஒர்க்குங்கிற கேஸ்க்குள்ளே வரும். 3 yearsக்குள்ளே ஆக முடியாது அப்படின்னு அவர் நினச்சாரு, இல்லை நம்ம நினச்சோன்னா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் போட்டு எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 2 years வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கிக்கலாம். இதில் மோல்டு டை ஃபிக்சர் ரிகெல்லாம் வந்து கேபிட்டல் குட்ஸ் அப்படி தான் சொல்லி நம்ம வந்து AS 10ல் படித்தோம். ஆனால் அந்த கேபிட்டல் குட்ஸுக்கு மட்டும் இந்த 3 years எக்ஸ்டென்ஷன் கிடையாது. 3 years எக்ஸ்டென்ஷன் மீன்ஸ் 3 yearsலேருந்து எக்ஸ்ட்ரா 2 years எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்ல, அந்த எக்ஸ்டென்ஷன் கிடையாது. ஜஸ்ட் 3 years தான் அலவுட். அதுக்கு மேலே வந்து இது பண்ண முடியாது. இதுதான் வந்து ஐடிசி அண்ட் ஜாப் ஒர்க்கான மீனிங். நெக்ஸ்ட்டு இன்புட் அப்படின்னு பார்த்தோம்னா எதெல்லாம் வந்து இன்க்ளூடட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டு ஸ்க்ராப்பு அதெல்லாம் வந்து அதில் ஜெனரேட் ஆகுதுன்னா, வேஸ்ட்டு ஸ்க்ராப்பையும் வந்து ரிட்டன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ரிட்டன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் ரிட்டன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுன்னா, வேஸ்ட்டுங்கிறது ஜென்ரலாக வந்து ஒரு ப்ராசஸ் நடக்குது. இப்போ ரொம்ப டெய்லர் எக்ஸாம்பிள் பார்த்தோம். துணியை கொடுத்து தைக்க சொல்கிறோம். துணியில் எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ணி கீழே போட்டிருப்பாரு. அந்த பீசஸ் எல்லாம் கொண்டு போய் திரும்ப இவர் ரிட்டன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா, ஜாப் ஒர்க்கர் இருக்கார்ல அந்த டெய்லர், அவர் ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தாருன்னா ஸ்க்ராப் அண்ட் வேஸ்ட் அதில் இருக்குல்ல, அதை வந்து கம்பல்சரியாக வந்து சப்ளை பண்ணணும். ஏன்னா ஜிஎஸ்டிக்குள்ளே அதுவும் இன்க்ளூட் பண்ணணும். ஓகே. ஆனால் ஜாப் ஒர்க்கர் வந்து அன்ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தாருன்னா அந்த வேஸ்ட் அண்ட் ஸ்க்ராப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான ஜிஎஸ்டியை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இவர் வந்து திரும்ப வாங்கிக்க முடியும். ஏன்னா அவருக்கும் இனிமேல் அந்த ஸ்க்ராப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் வந்து ஜிஎஸ்டி கட்ட போகிறது கிடையாது. ஏன்னா அவர் அன்ரெஜிஸ்டர்டு பர்சன் ஆகிட்டார். ஸோ திரும்ப இவர் வாங்கிக்கணும், இவர் தான் பேர் பண்ணணும். டாக்குமெண்டேஷன் ஃபார் ஜாப் ஒர்க்கர், பிரின்சிபல் டு ஜாப் ஒர்க்கர், சலான் இன் ட்ரிப்ளிகேட். 3 டைப் ஆஃப் சலான் கொடுக்கணும். 1 ஜாப் ஒர்க்கர் டு அனதர் ஜாப் ஒர்க்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப் ஒர்க்கர்கிட்ட வந்து இப்போ ஒரு டெய்லர்கிட்ட வந்து நான் போய் என்னோடய துணியை தச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அவர் வந்து அந்த துணியை ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்து தைக்க கொடுக்குறாருன்னா, நான் கொடுத்த சலானை வந்து அவர் இன்னொரு பிரின்சிபலுக்கு அதை என்டார்ஸ் பண்ணிட்டாரு. என்டார்ஸுங்கிறதெல்லாம் நம்ம லாவில் படிச்சிருப்போம். என்டார்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு அர்த்தம்.
ஜாப் ஒர்க்கர் டு பிரின்சிபல் 1 காப்பி ஆஃப் சலான் ஆஃப் பிரின்சிபல். ஜாப் ஒர்க்கர் திரும்ப வந்து பிரின்சிபல்கிட்ட என்ன கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி ஆஃப் சலான், நான் கொடுத்த சலான் இன் ட்ரிப்ளிகேட்டில் ஒரு காப்பி என்கிட்ட கொடுக்க போகிறாரு. சப்ளையர் டு ஜாப் ஒர்க்கர்னா இன்வாய்ஸ் ஆஃப் சப்ளையர், சப்ளையர்கிட்ட வாங்கின இன்வாய்ஸ் இருக்கும், அது போக சலான். இது எப்போனா நான் வந்து ஒரு ஆள்கிட்ட பொருள் வாங்கினேன்னா அந்த அவரே டேரெக்டாக ஜாப் ஒர்க்கர்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா இந்த சலான் இன் ட்ரிப்ளிகேட் போக இன்வாய்ஸ் ஆஃப் சப்ளையரையும் கொடுக்கணும். குட்ஸ் ரிட்டர்ன்ட் இன் பீஸ் மீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் சலான், புது ஒரு சலான் வந்து இது பண்ணணும் ரிட்டர்ன் பண்ணுறப்ப. அதே மாதிரி இந்த ஜாப் ஒர்க்கருக்கான ப்ராசஸை ஃபுல்லாக GST ITC 04 அப்படிங்கிற ஃபார்மில் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இதுதான் ஜாப் ஒர்க்கர் ரிலேட்டடாக இருக்கிற ஐடி ப்ரொவிஷன்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து நான் CMA டீச் பண்ணுறேன், பட் CA உங்களோட CS CA எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த GST அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிகாம்லேயும் சில காலேஜஸில் GST கொண்டு வந்துட்டாங்க. மறக்காமல் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.